அந்த வகையில ரிஷப ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு சனி போகிறார். ஒரு கிரகம் மட்டும் இல்லை, 9 கிரகம் இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆகிப்போச்சு, 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது, முன்னது இப்படி ஆகிப்போச்சு, 2வது இந்த மாதிரியான பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க 3 பாயிண்ட்டை சிக்கனை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிடும். 11ஆம் இடத்துல உங்களுக்கு நோய் இருக்கா? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். தொடர்ந்து நம்ம சனிப்பெயர்ச்சி பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு சனிப்பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் ஐயா. உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீகம் பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, நம்ம சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிகளா பார்த்துட்டு இருக்கோம். மேஷ ராசி பார்த்தோம், நல்ல சிறப்பான பலன்கள் சொன்னீங்க. அந்த வகையில ரிஷப ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? அமோகமா இருக்கும், அட்டகாசமா இருக்கும், நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க சொல்லும் போதே ஒரு உற்சாகம் வருதே. கிட்டத்தட்ட ஒரு 80 மார்க்கு கொடுக்கலாம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே. மேஷராசிலே சொன்னேன், ஒரு 3, 6, 11ஆம் இடங்களில் மட்டும் சனி வரும்போது தான் நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். அந்த அமைப்புகளின் அடிப்படையில் இப்போ 11ஆம் இடத்திற்கு ரிஷபராசிக்கு சனி வரப்போகிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் யோகாதிபதி வேற. சனி பொதுவாகவே ஒரு மாதிரி யோசித்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனாலும் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அவர் எல்லா வகையிலையும் சாதகமான பலன்களை தருவதற்காக விதிக்கப்பட்ட ஒரு கிரகம். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் ஆதிபத்திய விசேஷமுள்ள 9, 10ஆம் அதிபதியான சனி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வர்றது. பேரே லாபஸ்தானம். அப்போ பார்த்துக்கோங்க, எல்லாம் லாபமாக வரப்போகுது. அவர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போலன்னு சொல்லுவேன். இந்த அமைப்பில் மற்ற கிரகங்களும் கொஞ்சம் சாதகமாக தான் வருது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு சனி போகிறார். ஒரு கிரகம் மட்டும் இல்லை, 9 கிரகம் இருக்குது. எல்லா கிரகங்களும் சாதகமாக, ஒரு 9 கிரகத்தில் 5 அல்லது 4 கிரகம் சாதகமான அமைப்பில் இருந்தாலே வாழ்க்கையை அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தள்ளிட்டு போயிடலாம். இன்னொன்று, என்னதான் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பலன் சொல்லாலும் ஜனனகால ஜாதக அமைப்புன்றது ஒன்று இருக்குது. அந்த ரெண்டும் மேட்ச் ஆகணும். வண்டி ஒரு சக்கரத்தில் மட்டும் ஓடலை. ஒரு ஸ்கூட்டருக்கு கூட முன்னாடி ஒரு சக்கரம் பின்னாடி ஒரு சக்கரம் இருக்குது. ஒரு காருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சைடில் 2 இருக்குது. அப்போ இணை என்கின்ற அமைப்பு பிறந்த ஜாதக அமைப்புகளையும் சொல்லுவோம். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான அமைப்பில் புதிதாக வரவுகள் வரக்கூடிய, லாபங்கள் வரக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு குருப்பெயர்ச்சியும் 2ஆம் இடத்துல சாதகமாக இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய, குடும்பம் அமையக்கூடிய, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆகிப்போச்சு, 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது, முன்னது இப்படி ஆகிப்போச்சு, 2வது இந்த மாதிரியான பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை விட நல்ல வாழ்க்கை, நிலைத்த நீடித்த சந்தோஷமான 2வது திருமணம் அமையக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க நிரந்தரமாகவே பிரிஞ்சலான்னு பிளான் பண்ணவங்க சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு, எல்லாமே சக்ஸஸாக வரக்கூடிய அமைப்பு ஒரு 2.5 வருஷம் கண்டிப்பாக இருக்கிறது. ஆக புதிதாக உங்களுக்கு என்ன தேவையோ சுலபமாக சொல்லலாம், பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியம்னா என்னங்க? ஒரு 15, 16 வயசு 18 வயசுக்குள்ளே இருக்கிறவருக்கு கல்வி பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி பருவம், கல்லூரி பருவத்தில் அந்த நேரத்தில் நமக்கு என்னவோ அதுதான். அப்போ அது கரெக்டாக இருக்கணும். அப்போ ஒரு மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு 18 வயதுக்குள்ளே 20 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவருக்கு கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பார். ஒரு 10 மார்க் 20 மார்க் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நல்லா எடுக்கக்கூடிய அமைப்பு, கல்வியில் கவனம் நன்றாக போகக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு இருக்குது. அதை தாண்டி 20 வயசு 25 வயசுன்னு வந்துட்டிங்கன்னா 25 வயசுக்குள்ளே ஆணும் பெண்ணும் இன்றைக்கி வேலைக்கு போகிறோம். முதல்ல எனக்கு கல்யாணம், பெண்களே இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, கல்யாணம்லாம் எனக்கு அப்புறம் பார்த்து வைக்கலாம், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், என்னுடைய சொந்த காலில் நான் நின்னதுக்கப்புறம் தான் கல்யாணம்னு பெண்கள் பெருமிதப்படுறோம். உண்மையிலேயே எங்கள் அம்மா படிக்கலை, என்னுடைய அக்கா தங்கையை கூட படிக்க வைக்கிறதுக்கு யோசனை பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி என்னோடய பெண்ணை நான் நல்லா படிக்க வைக்கிறேன். சொந்த காலில் நிற்கிறது, கல்வி தான் பெண்ணுக்கு எல்லாமே கொடுக்கும் அப்படிங்கிறத ஆண் சமுதாயம் உணர்ந்து பெண்களை இன்றைக்கி படிக்கிறதுக்கு ஊக்குவிச்சதில் என்ன நடந்து போச்சுன்னா, ஆம்பளைகளை விட பெண்கள் தான் அதிகமாக படிக்கிறாங்க. அத்தகைய சகோதரிகள் அத்தனை பேருக்குமே நல்ல கல்வி, நல்ல அமைப்புகள், வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நினைச்சார் போல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வெளிநாட்டில் வேலை கிடைக்கணுமா, இது இந்த இடத்துல சொல்ல முடியாது. பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்து நல்ல தசாபக்திகள் நடந்தால் வேலை சிறப்பாக கிடைக்கக்கூடிய, எப்படி நினச்சிருந்தீங்களோ இந்த துறையில் படிக்கணும், இந்த துறையில் வேலை கிடைக்கணும், இங்கே வேலை கிடைக்கணும், இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும், எல்லாமே இந்த 2 வருஷத்துக்குள்ளே முதல் 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே கிடச்சிரும். முதல் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆனால் தான் பின்னாடி 2 வருஷம். 7.5 சனி, இந்த சனி மாற்றத்துடைய அமைப்பு 2.5 வருஷம். அப்போ லாபச்சனி என்கின்ற ஒரு சுமாராக 11ஆம் இடத்துல 2.25 வருஷம் இருக்க போகின்ற இந்த சனி
அவரவருடைய பருவத்திற்கு ஏற்றாற் போல நல்ல வேலை அமைப்போல கொடுப்பாரு. வேலை ஏற்கனவே செட்டிலாக இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை கொடுக்க போகிறாரு, நல்ல வாழ்க்கை துணை போன்ற அமைப்போல கொடுக்க போகிறாரு, ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, சம்பள உயர்வு அதிகமாக கிடைக்க போகுது. எந்தெந்த இடத்துல 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், எங்கெல்லாம் தோற்று போனீங்கன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் வெற்றிகள் கிடைக்க போகுது. ஒரு சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு சொத்து கித்து எல்லாத்துக்கும் அண்ணன் தம்பி சண்டை சச்சரவு, அப்பா இப்படி எழுதிட்டு போனார், தாத்தா இப்படி எழுதிட்டு போனார், பிரிச்சிக்கவே முடியல, நீயாச்சு நானாச்சுன்னு போட்டு இப்படி அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இவைகள் எல்லாவற்றிற்குமே அப்படியே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வெற்றி அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அண்ணன் தம்பி பங்காளி தகராறுகள் தீரும், அண்ணன் அக்கால் உறவுகள் நல்லா இருக்கும். 16ஆம் இடத்துல சனி வந்தாலே மூத்தவர்கள்ட்டிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். நம்மளை விட பெரியவங்க ஒரு மாதிரியாக விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல விதமான அத்தனை அமைப்புகள் உண்டு. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்ம என்ன இருந்த என்ன பிரச்சனை, ஹெல்த் நல்லா இருக்கணும்ல. 11ஆம் இடம் என்பது நோய் தீர்தலையும் கடன் தீர்தலையும் எதிர்ப்பு விலகுதலையும் குறிக்கக்கூடிய இடம். இந்த 3 பாயிண்டை சிக்கனை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சிடும். 11ஆம் இடத்துல உங்களுக்கு நோய் இருக்கா, 11ஆம் இடத்துல வந்ததுனால நோய் சரியான அளவில் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு அது தீரக்கூடிய நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவர் அடையாளம் காட்டப்படக்கூடிய உடல் அதை ஏற்றுக்கொண்டு. யாருக்கு நோய் வரப்போகுது, 20 வயசு பையனுக்கு நோய் வரப்போறதில்ல, ஒரு 60 வயசு ஆளுக்கு கண்டிப்பாக நோய் வரும். அப்போ அந்த நோய் வந்திருந்த நோய் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெற்றிகள் கிடைக்கும். வெற்றிகள் கிடைக்கும்னா தீர்வு, கடன் தீரக்கூடிய அமைப்புகள். ரொம்ப நாளாக கடனில் இருக்கிறோம், இது இப்படியே தீராது, ஒரு சொத்தை விற்றாவது இதை தூக்கி அதை தூக்கி போட்டாவது ஒரு கடன் இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருப்போம்ப்பா என்கின்ற மாதிரியான எல்லா வகையிலும் லாபங்கள். வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு லாபம். 11ஆம் இடம் தான் தொழில் முன்னேற்றம் லாபத்தையும் குறிக்குது. லாபம் வரணும்னா என்ன வரணும், நல்ல உதவியாளர்கள் வேலைக்காரர்கள் கிடைக்கணும். நல்ல வேலைக்காரங்க கிடைப்பாங்க. 1க்கு 2 கடையாக திறப்பீங்க, அதாவது விரிவாக்கம் பண்ணுவீங்க, டீலர்ஷிப் எடுப்பீங்க. மொத்தத்தில் எல்லாமே நல்லா இருக்கும். அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல் எதிரி தொல்லைகளும் தீரும். ஒரு எதிரியும் இணக்கமான ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. ஆகவே அனைத்திலும் சிறப்பாக ஒரு நல்ல நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லா ரிஷபராசிக்காரர்களுக்கும் 11ஆம் இடத்து அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக இதில் வயதிற்கேற்றாற் போல் எப்படி எப்படி பலன் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். பொதுவாக மத்தியம பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அப்போ கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடந்த உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த 2.5 வருஷத்துலேயே உங்களுடைய லைஃபோட கோல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோலை அவர் அடையாளம் காட்டி அதை அச்சீவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடுவார். இதுதான் என்னோட கோல், இன்னார கல்யாணம் பண்ணணும், இங்கே வேலை செய்யணும், இந்த தொழில் ஆரம்பிக்கணும், இப்படி குழந்தை பெற்றுக்கணும், இப்படி ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும், இந்த மாதிரி பிறர் மெச்சத்தகுந்த அளவில் பிறர் பார்க்கக்கூடிய அளவில் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா. அதெல்லாம் அப்படியே நடக்கும். வாய்ப்புகள் கிடைக்கும். 11ஆம் இடம் வாய்ப்புகள் பிரபலம் போன்ற அமைப்புகளை. கலைத்துறையில் இருக்கிறீங்க, மீடியா துறையில் இருக்கிறீங்க, யூடியூப்பில் சக்ஸஸ் ஆகணும், ஃபேஸ்புக்கில் அப்படி இருக்கணும், இன்ஸ்டாகிராமில் அப்படி இருக்கணும், இந்த மாதிரியான எண்ணத்தில் நீங்கள் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல வாய்ப்பு கிடைக்கணும். நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறதுன்றது வேறு, நமக்கு சான்சஸ் கிடைச்சா தான். நீங்கள் அதை இன்னொன்று சான்ஸ் கிடைச்சும் அதை மிஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை ரிஷபராசிக்காரர்கள் மிஸ் பண்ணாமையே நல்லா பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே எல்லாவற்றிலும் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ ஆரம்பத்திலே இப்படி தான் ஆரம்பித்தேன், நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, தொட்டது துலங்கக்கூடிய அப்படின்ற வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆக அவரவருடைய மனப்பாங்கிற்கு ஏற்ப ரொம்ப நல்ல விதமாக எல்லாவற்றையும் மற்ற கிரகங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கிரகங்கள் 2ஆம் இடத்துல குரு வரப்போகிறதும் மிகப்பெரிய ஒரு யோகம். ஆகவே நல்ல விதமாக ஒரு அடுத்து வரக்கூடிய 2 வருஷம் ஐயா இப்படினால நான் வீட்டுக்குள்ளேயே போத்திக்கிட்டு இருந்துட்டு எல்லாம் நடந்துருமா, நடக்காதுங்க. உங்கள் முயற்சிகளை பலிக்க வைக்கக்கூடிய உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக சனிப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது 11ஆம் இடத்து லாபச்சனி. சூப்பரா சொன்னீங்கய்யா. இப்ப நீங்க தொட்டது துளங்கும் அப்படின்னு சொன்னதால இதை கேட்கிறேன். இவங்க புது முயற்சிகள் எதுனாலும் ஈடுபடலாம், வீடு கட்டுறதோ தொழில் தொடங்குறதோ எல்லாமே ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க ரிஷபராசிக்கு. நன்றிங்கய்யா. என்ன நேயர்களே, இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும். நீங்க ஐயாவை நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், பொருத்தம் பார்க்கறது, இல்ல ஜாதகம் பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை நேர்ல சந்திக்கலாம். இதே மாதிரி நாளைக்கு மிதுன ராசியோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.